இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய கேள்விகளுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க. நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் வாரம் தொடங்கும் போது சந்திரன் 8ஆம் இடத்துல இருப்பார். இது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 12ல் சனின்னு சொல்லி ஆண்டு கிரகங்களில் முக்கியமாக பணம், அப்புறம் உத்தியோகம், இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக தரக்கூடிய கிரகங்கள் சாதகம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னா, ராசி அதிபதி பலமாக இருந்துட்டால் போகிறோம், அந்த பலன் கிடைச்சிரும். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் வீட்டிலேருந்து குரு பார்வை இருக்கிறது. அப்போது நேரடியாக இல்லைன்னு சொன்னாலும் மறைமுகமாகவாகுது ஏதாவது பலன் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை. ஆனால் அந்த பலன் சுலபமாக இருக்குது. 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அப்புறம் 9, 10, 11 போகிற மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்து அதன் பிறகு அதை தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி நல்ல லாபம் வர்ற மாதிரி அமைப்பு இருக்கும். இதே படிக்கிறதுக்குன்னு எடுத்துட்டாலும் கூட இவங்க அந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ சேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக சேர முடியாது. ஆனால் சேர்ந்துட்ட பிறகு அங்கே ஸ்காலர்ஷிப் வாங்குற அளவுக்கு போயிடுவாங்க. ஆரம்பம் கஷ்டமாக இருக்கும், போக போக நல்ல பலன் கிடைக்கும். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, சஷ்டி வருகிறது. இது நவராத்திரி காலம்ன்றதுனால அதில் துர்காஷ்டமி, அப்புறம் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, விரதங்களில் ஏகாதசி விரதம், சிரவண விரதம், பிரதோஷ விரதம். அந்த பிரதோஷம் சனி வாரத்தில் வர்றதுனால சனி பிரதோஷம். இதெல்லாம் இந்த வாரத்தின் விரத நாட்கள். இது எல்லா ராசி அன்பர்களுமே இந்த விரதங்கள் இதெல்லாம் கடைபிடித்து நல்ல பலனை பெறலாம். சார், மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா, இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா? ரிஷபராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாகத்தான் இந்த வாரமும் தொடர்ச்சியாக இருக்கிறது. ராசியாதிபதி சுக்கிரன், எப்போ நம்ம மேஷ ராசிக்கு ராசி அதிபதி முக்கியமானவர், அவர் குரு பார்வை பெறுகிறார், நல்லா இருக்காருன்னு எடுத்துட்டோமோ, அதே மாதிரி ரிஷபராசிக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருக்கார். அதனால் அந்த சுக்கிரன் சம்பந்தமான விஷயங்கள், நகைகள் வாங்கிறது, வாங்கின நகைகளை அணிந்து கொண்டு வெளியிடங்களுக்கு போகிறது, அதை பத்திரப்படுத்தி வைக்கிறது, அதுபோல் சொத்துக்கள் வாங்கிறது, சில பேர் சொத்து விற்கலாமான்னு நினைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இதெல்லாம் கவனமாக இருந்துட்டால் இந்த வாரத்தின் வழக்கமான பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்யலாம். சார், ரிஷப ராசினர் இந்த வாரம் கவனமா இருக்கணும். குறிப்பா எதுலலாம் கவனமா இருக்கணுன்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் வேலை நல்லா பார்த்து நல்ல பேர் எடுக்கலாம். இந்த வாரத்தில் செய்யக்கூடிய புது முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் தன்னை வளர்த்து கொள்ள முடியும், முன்னேற முடியும். வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகணுன்ற எண்ணமாச்சும் குறைஞ்சது இப்போ வரும். அதுபோல் வாகனங்கள் பழசு ரொம்ப பழைய வாகனம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் புது வாகனம் வாங்கலான்ற எண்ணம் வரும். அப்படியாக வளர்ச்சி தரக்கூடிய, நற்பலன் தரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க, அற்புதமான வாரமாக தான் மிதுன ராசினருக்கு இந்த வாரம் இருக்க போகுதுன்னு. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். சரவணன் மதுரையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 7/12/1979 இரவு 9:50 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் சொந்தமாக பழக்கடை வைத்திருக்கிறேன். அண்மை காலத்தில் பிசினஸ் சற்று மந்தமாக இருக்கிறது. வேறு தொழில் ஏதாவது செய்யலாமா என நினைக்கிறேன். நான் வேறு என்ன தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பூச நட்சத்திரம், கடகராசி, லக்னமும் கடக லக்னமாகவே இருக்கிறது. அப்போது ராசி லக்னம் ரெண்டுத்திற்குமே ஜீவனஸ்தானத்திற்கான கிரகம் யார் அப்படின்னு கேட்கும்போது மேஷ செவ்வாய். அந்த செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்கார், வர்க்கோத்தமமாக இருக்கார், குருவோடு சேர்ந்து இருக்கார், குருவும் வர்க்கோத்தமமாக இருக்கார். ராசியில் இந்த குரு செவ்வாயோடு ராகுவும் சேர்ந்து இருக்கிறார்கள். அதனால் இந்த தொழில், இப்போ பழம் சம்பந்தமான பழக்கடை வச்சுருக்கீங்க, இதை விட்டுட்டு இது வியாபாரம் இந்த அளவுக்கு சிறப்பாக இல்லாததுனால வேறு தொழில் செய்யலாமான்னு கேட்டிருக்கார். வேறு தொழில் புதுசாக செய்யணுன்ற அவசியம் கிடையாது. செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை இன்னும் பெருசாக பண்ணலாம். இப்போ இந்த 10ஆம் அதிபதியோடு
குருவும் சேர்ந்து ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால இதே பழங்களை வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்கி கடை வச்சு வித்துட்டு இருக்காருன்னு சொன்னால் இதே பழங்களை வந்து விளைவிக்க முடியுமான்னு பார்க்கலாம், விவசாயம் பண்ணலாம். அதை வந்து இவர் விற்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த சுக்கிரன் குருவுடைய காம்பினேஷன் இருக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்தாலும் கூட நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். 2 சுபகிரகங்கள் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஏற்கனவே அந்த ஜீவனாதிபதிக்கு சுக்கிரன் தொடர்பு இருக்குது, குருவுடைய தொடர்பும் இருக்குது. இப்போ இந்த 2 கிரகங்களுடைய தசாபுக்தி தான் நடந்து கொண்டு இருக்கிறதுனால இதை இன்னமும் நீங்கள் மேம்படுத்தலாம், இன்னும் பெரிய அளவுக்கு பண்ணலாமே தவிர விட வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு தொழில் வந்து அவ்வளோ சீக்கிரம் இப்போ விட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் பூச நட்சத்திரம் கடகராசின்னு பார்த்தோம் இல்லையா, உங்கள் லக்னமும் கூட அதே பூச நட்சத்திரத்தில் தான் இருக்குது, சனியுடைய தாக்கத்தில் தான் இருக்குது. அதனால் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை நீங்கள் வளர்த்துக்கலாம், அதை விட்டுட்டு புதுசாக ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார், இந்த நேயர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலில் அண்மை காலமாக மந்த நிலை நிலவுது, வேற தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது சொந்த தொழிலில் மந்த நிலை அப்படின்றது திடீர்னு ஒருவருக்கு ஏற்படுது, அதுக்கு என்ன காரணம் ஜோதிட ரீதியாக? கிரகநிலை தான் காரணம். அவரவருடைய ஜாதக அமைப்பு மற்றும் கிரகநிலை தான் காரணம். உதாரணத்திற்கு இதுவே ஒரு நல்ல எக்ஸாம்பிளான ஒரு ஹாரோஸ்கோப். இவருக்கு வந்து இப்போது நல்ல டைம் தான் நடக்குது, நல்ல டைம் நடக்குது. இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் நான் பார்க்குறேங்கிறார். அதுக்கு அண்ணா வந்து கொஞ்சம் பெருசாக யோசிங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஒன்றுமே இல்லை, இவர் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டியது. இதே தொழிலையே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக, கடக லக்னம் கடக ராசியிலேயே பிறந்திருக்கிறார், அதுவும் பூசத்தில் பிறந்திருக்கிறார். சந்திரனும் அந்த இடத்துல சேரும் பொழுது தாராளமாக உங்களுடைய அடையாளமே அந்த பழக்கடைன்னு தான் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களை வந்து எல்லோரும் மென்ஷன் பண்ணுறதே பழக்கடைக்காரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இதையே நீங்கள் உங்கள் அடையாளமாக வைத்துக்கொள்ளலாம். ஆக இது மந்த நிலைன்னு எடுத்துக்காமல் நமக்கு ஏதோ ஒரு தொழிலில், இது வந்து நீங்கள் காமனாக ஒருத்தர் கொஸ்டின் கேட்கும்பொழுது நமக்கு தொழிலில் திடீர்னு ஒரு மந்த நிலை வருதுன்னு சொன்னால் முதல்ல இது நமக்கான தொழில் தானா அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது. கடந்த சில ஆண்டுகளாக நான் தொடர்ந்து நல்லா தான் பண்ணிட்டு வந்தேன், திடீர்னு தான் எனக்கு மந்த நிலைன்னு சொன்னால் இது ஏதோ டெம்பரவரியான விஷயந்தான், இதிலேருந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி உட்காத்தி வச்சுருக்குங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம எந்த லைனில் ட்ராவல் பண்ணலாம். சரியான கொஸ்டின் கேட்டிருக்கார். நான் மேற்கொண்டு வேறு என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறார். நான் வேறு தொழில்னு சொன்னால் இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தொழிலைத்தான் நீங்கள் செய்ய முடியும். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே நம்ம ஏதோ ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கோம், திடீர்னு அந்த தொழிலில் ஒரு நஷ்டங்கிறது வர்றது, இல்லை ஒரு சுணக்கம், நஷ்டம் சொல்கிறத விட ஒரு சுணக்கம் வர்றதுன்னு சொன்னால் அதை எப்படி நம்ம அட்வான்ஸ் பண்ணிக்கலாம், எந்த லைனில் நம்ம அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அழகாக மாற்றிக்க வேண்டியது. அதற்கு உங்களுடைய ஜாதகமே துணை புரியும். நம்ம மேற்கொண்டு அடுத்த படி ஏறுறதுக்காகத்தான் இந்த வாய்ப்பை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாங்கிறத புரிஞ்சுட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீர்மானிக்க வேண்டியதுமா. சார், ஒரு தெளிவான விளக்கத்தை மட்டும் இல்லாமல் இந்த நேயருக்கும் நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு? கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்க தான் இப்போ செய்யும். முதல் விஷயம் வந்து உங்களுடைய 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் கேதுடைய சேர்க்கை இருந்து கொண்டு இருக்குது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் தொடங்கும்போது நீச்சமாக இருக்கார், பலமே இல்லாமல் இருக்கார். இந்த வாரம் பூர்த்தி ஆகும்போது அஷ்டமத்தில் வந்து ராகுவோடு சேர்றார். அப்போது பிரச்சனைகளோடு தான் ட்ராவல் பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது, பணம் நிறைய சம்பாதிக்கணும், பணம் தான் பிரச்சனை நினைக்கிறீங்க. அதை நினச்சிட்டு அந்த வேலையை ஆரம்பித்த பிறகு பிரச்சனையை மறந்துடணும். ஒரு மனசில் உற்சாகம் இல்லாமல், ஒரு உத்வேகம் இல்லாமல் படித்தாலும் வேலை பார்த்தாலும் பலன் கிடைக்காது. அப்போ முதல்ல நீங்கள் வந்து உங்களை பலப்படுத்திக்கணும், உங்களுடைய மனதை வந்து பலப்படுத்திக்கணும். நீங்கள் உட்காந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இதுக்கு என்ன தேர்வு, நம்ம சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், அதான தேர்வு. அப்போது நீங்கள் அந்த வேலையை ஆரம்பித்த பிறகு பிரச்சனைகள் எல்லாம் மறந்துடும். ஏன்னா மனதினால் செயல்படக்கூடியவர்கள்னு உங்களை சொல்லலாம். அந்த மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து அவ்வளோ சாதகமாக இல்லை, முதல்லையும் கடைசியில் நடுவில் கொஞ்சம் நல்லா இருக்கார். அந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பம் வந்து சப்போர்ட் பண்ணணும். எப்போ ஒருத்தர் வந்து மனதளவில் டல்லாக இருக்காரோ அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அவரை மோட்டிவேட் பண்ணணும். அந்த விஷயம் இப்போ கிடைக்காது, மிஸ் பண்ணுவீங்க. அதனால் இந்த வாரத்தில் என்ன பண்ணணும்னா டெய்லி தியானம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணுறது, டெய்லி காலையில் கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து வேலைக்கு போகிறது, அங்கேருந்து காலேஜுக்கு போகிறது, அங்கேருந்து உங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு போகிறது. அப்படி பண்ணால் இந்த வாரம் வந்து சாதகமாக இருக்கும். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைப்பு? சிம்மராசி என்பர்கள் வந்து கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான பலன்கள் கிடைத்து கொண்டு இருக்கும். கடந்த ஆவணி மாதம் முழுக்க சிம்மராசிக்கு வந்து நல்ல பலனை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ராசியாதிபதி ராசியில் ஆட்சியாக இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த புரட்டாசி மாதமும் நல்ல பலனை தான் சொல்லுவோம். ஏன்னா ராசியாதிபதி 2ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து இருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த ஐப்பசியில் அந்த சூரியன் வந்து பலம் இழந்துருவார்.
நீச்சமாயிடுவார். அப்போது ஒரு நல்ல கிரகம் ராசிக்கு அதிபதியோ லக்ன அதிபதியோ தசை நடத்துகிறது அல்லது கோச்சாரப்படி ராசியை கடக்கிறதுன்னு சொன்னால், அடுத்து அந்த கிரகம் பலம் இழக்க போகுதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த நபரை தயார் பண்ணிடும். அப்போ நீச்சமாகும்போது ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக இப்போ உங்களுக்கு பணத்தை கொடுத்துரும், வேலையை கொடுத்துரும், பொறுப்புகளை கொடுத்துரும், தைரியத்தை கொடுத்துரும். அப்படியான காலமாக இப்போ இருக்கிறது. அதனால் இந்த மாதமே நல்லா இருக்குது. இந்த வாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நம்ம சாதிக்கணும், வெற்றி பெறணும், வளர்ச்சி அடையணும், நிறைய பொருள் ஈட்டணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுன்ற முனைப்போட என்ன செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகும். அப்ப சிம்ம ராசியினர் நல்ல காலம் இருக்கும் போதே அதை பயன்படுத்திக்கணும் இல்லையா சார்? தொடர்ந்து கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கன்னிராசி என்பர்கள் வந்து மிகச்சிறந்த சாதகமான நல்ல பலன்களை இந்த வாரத்தில் பெற முடியும். நிறைய சம்பாதிக்கணும். குறிப்பாக நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், நமக்குன்னு கொஞ்சம் சொத்து இருக்கணுன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே படிக்கிறவங்களா இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னால், அடுத்த ஹையர் ஸ்டடீஸுக்கெலாம் வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து காசு கேட்காம நாமளே வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குற அளவுக்கு படிக்கணும், இல்லைனா பார்ட் டைமில் ஏதாவது ஜாப் போகணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். அப்படியாக இந்த வாரம் வந்து உற்சாகத்தோடும் ஒரு நம்பிக்கையோடும் ஒரு இலக்கோடும் பயணப்படக்கூடிய அம்சம் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது. சாதகமான பலன் கிடைக்கும். சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். பரமேஸ்வரன் சென்னையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 1/10/1982 மாலை 4:20 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, கடந்த சில காலமாகவே என் கணவருக்கு உடல்நல தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இரத்த சர்க்கரை அளவும் மிக அதிக அளவு இருப்பதாக மருத்துவர்கள் சொல்கின்றனர். அவர் உடல்நிலை எப்போது சீரடையும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் கும்பராசியில் பிறந்திருக்காரு. லக்னமும் கும்ப லக்னமாகவே இருக்கின்றது. இப்போ உடலுபாதை கடந்த சில காலமாக உடலுபாதை இருக்கிறது. எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லக்ன அதிபதி எவ்வளோ நல்லா இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். லக்ன அதிபதி பலமாக இருந்துட்டாருன்னு சொன்னால் இது போல் உடல் உபாதைகளை வந்து பெருசாக பொருட்படுத்த வேண்டாம். இப்போ நடக்கக்கூடிய புக்தியோ அந்தரமோ இல்லை கோச்சாரமோ ஏதோ ஒரு விஷயமோ நமக்கு சாதகமாக இல்லை, அதில் ரெக்கவர் ஆகிடலாம், ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லைன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே லக்ன அதிபதி மற்றும் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி லக்னத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானம்னும் போது அது புதனுடைய வீடாக இருக்கிறது. சரி, நட்பு வீட்டில் தானே இருக்காருன்னு சொன்னால் வீடு கொடுத்த புதன் வக்ரம் ஆயிட்டார். மேலும் அந்த இடத்துல சூரியன் இருக்கார் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் வந்து நீச்சம் பெறுகின்றார். சூரியன் சனியுடைய சேர்க்கை ஏற்படுகின்றது. அப்போது அஷ்டமத்தில் 4 கிரக சஞ்சாரம், லக்ன அதிபதி ராசி அதிபதியே போய் அஷ்டமத்தில் தான் இருக்காருன்றதுனால இப்போ வந்து சமீபத்தில் அவருக்கு உடல் உபாதை கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்கு இல்லையா? இப்போது சுகர்லாம் வந்துருக்கு அவருக்கு. ஆமாம் சார், அதிக அளவில் இருக்குது சார். அதிக அளவில் இருக்குது. கட்டாயம் இது வந்து கேர் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஆனால் எதனால் இதை அடித்து சொல்கிறோம்னா, இந்த நபர் வந்து இப்போ கூட மனைவி தான் கேட்டிருக்காங்க. இவருக்கு வந்து பயம் இருக்காது, பெருசாக வந்து பொருட்படுத்த மாட்டார். இவர் அந்த சுகருக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ட்ரீட்மெண்ட் கூட மனைவி மக்கள் தான் வந்து அவ்வப்போது இவரை கம்பல் பண்ணி செஞ்சிட்ருப்பாங்க. டெஸ்ட் எடுக்கணும், ஹாஸ்பிட்டல் போகணும், வாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பயம் இருக்காது, கவலை இருக்காது. அதனால கட்டாயம் இவர் வந்து ஹெல்த்தில் கேர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுனால பயப்பட வேண்டாம், ஆயுசு தீர்க்கமாக இருக்கும். எப்படின்னு கேட்டால், இந்த லக்னத்திற்கு 9ஆம் பாவத்தில் குரு இருந்து லக்னத்தை பார்க்குறார். குரு பார்வை லக்னத்துக்கு கிடைக்கிறதுனால இந்த ஜாதகர் காப்பாற்றப்படுவார். பிரச்சனை இருந்தாலும் கூட காப்பாற்றப்படுவார், ஆயுசு தீர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முதல்ல சொன்ன பாயிண்ட்டே என்னென்னா, அந்த லக்னாதிபதி அஷ்டமத்தில் போய் புதனுடைய வீட்டில் இருக்காருன்னு தான் சொன்னோம். அந்த புதன் தசை தான் இப்போ நடக்கிறது. அப்போ இவர் வந்து இந்த ஆரோக்கியம் சம்மந்தமாக கட்டாயம் கவனமாக எடுக்கணும். ரெண்டாவது, இவருக்கு ஆறுதலான விஷயம் என்னன்னு சொன்னோன்னா, குரு பார்க்குறாரு, அதனால் பயப்பட வேண்டாம், அந்த குரு பக்தி தான் நடக்குது. அதனால் பயம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரையை தாண்டி அந்த பத்தியம், அந்த டயட்டு சொல்கிறோம் இல்லையா, உணவு பழக்கம், உடற்பயிற்சிகள், இது கட்டாயம் இவருக்கு தேவை. இது நல்ல அளவுக்கு இவருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். சார், இந்த நேயர் கேட்ட கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சற்று நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தவங்க நல்லாவே இருப்பாங்க உடல்நிலை, திடீர்னு அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு பல வருடங்களாக அதில் அவதிப்படக்கூடிய நிலையும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் பாவம் தான் காரணம். 6ஆம் பாவம்ங்கிறது தான் ரோகஸ்தானம் அப்படின்னே சொல்கிறேன். இந்த 6ஆம் பாவம் ஒர்க்காக ஆரம்பிக்கும் பொழுது உடல்நிலையில் பாதிப்புங்கிறது வர்றது. அதுவும் 6ஆம் பாவமோ இல்லை 6ஆம் பாவத்திற்கு அதிபதியோ வலுப்பெற்றிருந்தால் அது வந்து ரொம்ப நாளைக்கு தொடர்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீண்ட நாட்களுக்கு அவர்களால் அதிலேருந்து மீள முடியாமல் ஒரு அந்த வியாதியோடையே கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது பூர்ணாயுசுங்கிறது இருக்கும். நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்லுவாள். லக்னாதிபதி 8ல் இருந்தாலும் இல்லை அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருந்தாலும், உதாரணத்திற்கு இந்த நேரம் எடுத்துட்டா கூட நித்தியகண்டம் பூர்ணாயுசு, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கும். இது மாதிரி அந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது வலுப்பெற்று விட்டால் நோயோடையே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள்.
இப்போ இவருடைய ஜாதகத்திலே பார்த்தோம்னா 6ஆம் பாவத்திற்கு அதிபதி சந்திரன் லக்னத்திலே உட்கார்ந்துருப்பார். அப்போ இவருடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறதே இந்த நோயோடு அவர் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டுங்கிற அமைப்பை தான் கொடுத்துருக்கு அவருக்கு. உதாரணத்துக்காக நம்ம இவர் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே 6ஆம் பாவம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்க வேண்டியது. 6ஆம் பாவத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லது, 6ஆம் பாவம் சுத்தமாக இருந்தால் நல்லது. இது போக 6ஆம் பாவத்திற்கு அதிபதி இந்த மாதிரி லக்னத்திலேயோ அல்லது முக்கியமான இடங்களிலோ வந்து உட்காரக்கூடாது. உட்கார்ந்துட்டு அவர்களுடைய திசையும் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் சிரமப்படுவார்கள் உடல்நிலை ரீதியாக. இதை எப்படி சார் நம்ம சமாளிக்கிறது? சரி, நம்ம தெரிஞ்சுட்டோம், எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய ஜாதகம் எப்படி வழிகாட்டுகிறதோ அப்படித்தான் அதோடையே ஓடின்னு இருக்கணும். இவர் சொன்னார் 10ஆம் பாவத்தில் செவ்வாய்ங்கிறது வலிமையாக இருக்கிறது. 10ல் செவ்வாய் வலிமையாக இருந்தால் உத்தியோகஸ்தானம்ங்கிறது வலிமையாக இருக்கிறது. உத்தியோகத்து மேலே கவனம் செலுத்தும் பொழுது இதை பற்றிலாம் அவர் கேர் பண்ண மாட்டார். டோன்ட் கேர் மாஸ்டர்னு சொல்லிட்டார் உடல்நிலை பற்றி. மனைவி மக்கள் தான் அவருக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த உத்தியோகஸ்தானம்ங்கிறது வலிமையாக இருக்கிறது அல்லவா? அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார்னு சொன்னால் அது அவரை வழி நடத்தி சென்று விடும், அழகாக கொண்டு போயிடும் அவரை. இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் எந்த பாவகம் வலிமையாக இருக்கிறதோ அதை பிடிச்சிக்க வேண்டியது. அந்த நோயையே வெற்றி கொள்ளக்கூடிய திறனையும் பாக்கி பாவங்கள் கொடுத்துரும். 6ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்தால் கூட, 6ஆம் பாவத்தோடு ஒரு போராடி கொண்டிருந்தால் கூட, ஒரு போராட்டமான வாழ்க்கை இருந்தால் கூட உத்தியோகம்ங்கிறது வலிமையாக இருக்கிறதுனால அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்கிற ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கார். இதே மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே அதை ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு எந்த பாவகம் நன்றாக இருக்கிறதுன்னு பார்த்துக்கணும். இன்னும் ஒரு சில பேருக்கு 6ஆம் பாவம் வலுத்திருந்தால் கூட இப்படி அட்வைஸ் கொடுப்போம். க்ஷத்ரு ரோக ருணஸ்தானம்னு சொல்கிறா. க்ஷத்ருன்னு சொன்னால் ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லைனா ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி அப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். போட்டி பொறாமைகளை பார்த்து கொண்டே இருக்கணும். இது போக ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட். ஒரு கடனை வாங்கிட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கோன்னு சொன்னால் கூட இந்த ரோகத்தினால் வரக்கூடிய, வியாதியினால் வரக்கூடிய செலவுகள் கட்டுப்படுத்தப்படுவாங்க. நம்ம கையிலேயே காசு இருந்தால் கூட அதை டெபாசிட்டில் போட்டு வச்சுட்டு ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னால் கடனை வாங்கிடணும். மாதம் மாதம் நான் கடன், வட்டி, இது என்னுடைய கர்மா, அதுக்காக நான் கட்டின்னு இருக்கேன்னு நினச்சிட்டு கடனை கட்டிக்கிட்டு வந்தால் இந்த உடல்நிலைங்கிறது கட்டுக்குள் இருக்கும்னு சொல்லுவோம். ஒரு அட்வைஸாக கொடுக்குறோம் இது. ஏன்னா இது மூணையுமே சத்ரு ரோக ருணஸ்தானம்னு 6ஆம் பாவங்கிறது தான் குடிக்கிறது. இப்போ எவருடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவங்கிறது வலுப்பெறுகிறதோ அது நிச்சயமாக அந்த பிரச்சனையை கொடுக்கும். அதாவது ஒரு கோடை சின்னதாக்கணும்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடுங்கிறா இல்லையா? நமக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் பக்கத்தில் கடன்கிற ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை சின்னதாக தெரியும். அதுக்காக வியாதி இல்லாமல் இருக்காது, ஆனால் அது பெருசாக இருக்காது. அந்த கடனை அடைப்பதற்காக ஒரு உழைத்து கொண்டிருப்பார். சம்பாதிக்கிறதுல கவனம்ங்கிறது செல்லும். சதா சர்வகாலம் வியாதியை பற்றி மட்டும் யோசிக்காமல் வேறு விஷயத்தை யோசிக்கும் பொழுது உடல்நிலையையும் அவரால் சமாளித்து வெளியில் வர முடியுங்கிறதுக்காக சொல்கிறோம். இந்த மாதிரி அவரவர்கள் அவருடைய ஜாதக பலத்தினை கொண்டு தீர்மானித்து கொள்ள வேண்டியது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது ஏன் உடல்நிலை சரியில்லாமல் போகுதுன்னு சொன்னால் அதற்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் பாவகம் தான். அந்த 6ஆம் பாவக அதிபதி யாரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், அது எந்த இடத்துல தொடர்பு கொள்கிறது, அந்த லக்னாதிபதியுடைய திசையோ இந்த மாதிரி திசாய்கள், அந்த தசா புக்தி தான் தீர்மானம் பண்ணுறது. அந்த நேரத்தில் சட்டுன்னு நல்லா இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போகுதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் பாவத்தினுடைய அந்த திசாயோ அல்லது புக்தியோ அல்லது அந்தரமோ ஏதோ ஒன்று வேலை பார்த்துருக்கும். அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வழியையும் உங்களுடைய ஜாதகமே உங்களுக்கு காட்டி கொடுத்து விடும். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான பலன்கள் கிடைக்க போதா இல்ல எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? துளாராசி என்பர்கள் கடமையே கண்ணாக இருக்கணும். வேலை வேலை வேலைன்னு முழுக்க முழுக்க வேலையில் தான் கவனமாக இருக்கணும். இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரியும் சொல்லுவாங்கள்ல, அப்படியாக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய பொறுப்பு கடமை என்னவோ அதில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ தான் இந்த வாரத்தில் வேறு பிரச்சனைகள் வருவதை தவிர்க்கலாம். முதல் விஷயம் ராசியாதிபதி சுக்கிரன் கேதோடு இருக்கிறது. ரெண்டாவது ராசியில் செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஒரு கடமை, பொறுப்பு, இவருக்கு ஒரு பிளான் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் இவருக்கு என்ன பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், யார்கிட்ட பேசுகிறோம், சரியாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது தெரியாமல் போகும். ஒரு குழப்பத்தோடு ஒரு தயக்கத்தோடே இருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொன்னால் அது சம்பந்தமாகவே மனசு இருக்கும். இப்படி நடந்துருச்சு, இப்படி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதனால் கவனம் செலுத்த முடியாது. அதனால் இவர் என்ன பண்ணணும்னா இந்த வாரம் முழுக்க, இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவனச்சிதறலையோ குழப்பத்தையோ தவிர்த்துட்டு முழுக்க கான்சன்ட்ரேஷனோடு இருந்தாருன்னு சொன்னால் இந்த துலா ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரத்தில் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். எதனால் இதை சொல்கிறோன்னு சொன்னால், அந்த செவ்வாய் ராசியில் இருக்கும்போது ஒரு குருட்டு தைரியம் உண்டாகும்.
அந்த குருட்டு தைரியத்தை அவர் கொடுக்கும்போது அது பணத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் தகுதிக்கு மீறி பெரிய செலவு வந்து பண்ணிடலாம், அதிக கடன் வந்து வாங்கிடலாம். அல்லது பிறரோட சண்டைன்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய அளவில் போயிடும். சில பேர் போய் கேஸ்லாம் டக்குன்னு கொடுத்துருவாங்க 6ஆம் இடத்துல சனி இருக்கிறனால. அதனால் இந்த வாரம் வந்து கவனமாக இருக்கணும், தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கணும். உங்களுடைய பணிகளில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்து செய்தால் அந்த பணி வந்து நல்லபடியாக நடக்கும். சார், துலா ராசியை தொடர்ந்து விருட்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய பணம் வரப்போகிறது, நல்ல லாபம் கிடைக்க போகிறது, சந்தோஷமாக உற்சாகமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. அந்த ஜீவன பாவம் ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருக்குது. லாபஸ்தானம் சாதகமாக இருக்கிறது. ராசியாதிபதியும் பலமாக இருக்கார். சந்திரனுடைய கதியும் கூட இந்த வாரத்தில் ராசியில் தொடங்குறது, அந்த நீச்சத்திலிருந்து அடுத்த உடனே 2ஆம் இடத்துக்கு போயிட்டது பிறகு பணம் வரும். 3ஆம் இடத்துக்கு போயிட்ட பிறகு நல்ல முயற்சிகள்லாம் கை கொடுக்கும். 4ஆம் இடத்திற்கு போயிட்ட பிறகு ராகுவோட சேர்ந்து குரு பார்க்கறதுனால ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் இழந்திருந்தால் கூட அதை மீட்டுடலாம். பெரிய அளவிற்கு ஏதாவது ஒரு செயல் செய்கிறீங்க, முக்கியமான செயல், நிறைய பணம் வேணும், நிறைய பேர் சேர்ந்து தான் அதை செய்ய முடியும்னு சொன்னால் அதெல்லாம் கூட நடந்துடும். எப்படி பார்த்தாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து எல்லா விதத்திலுமே அனுகூலமான பலன் கிடைக்க போகிறது. அப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே தெளிவாகுது, விருச்சிக ராசினருக்கு சிறப்பான வாரமாக தான் இந்த வாரம் அமைய போகுதுன்னு. தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் வரவு செலவு ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அதன் பிறகு சந்திரன் ராசிக்குள்ளே வரப்போகிறார். இவர் வந்து அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். அதன் பிறகு அவர் வந்து 2ஆம் இடம் 3ஆம் இடத்திற்கு போகும்போது வரவுகள் அதிகமாக இருக்கும். அப்போ செலவு செய்து அதன் பிறகு சம்பாதிக்கிறது அப்படின்ற அம்சம் இருக்கிறது. அப்போ செலவு பண்ணி சம்பாதிக்கிறதுனா, இப்போ தனுர் ராசியில் இருக்கிற ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்புறம் வந்து அவருக்கு லாபம் வரும். அல்லது பணம் போட்டு இப்போ ஷேர் மார்க்கெட்லாம் இருக்காங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 2-3 நாட்கள் வந்து அவர் வந்து எல்லாம் ஷேர்லாம் வாங்கிட்டே இருக்கணும். அது என்ன நடக்குது எது நடக்குதுன்னா அதுக்கு பிறகு கடைசியில் லாபத்தை அவருக்கு கொடுத்துரும். படிக்கிறவங்கன்னு சொன்னால் ஓய்வு, விளையாட்டு, பொழுதுபோக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்து படிச்சுட்டே இருக்கும்போது அப்புறம் தேர்வு நல்லா எழுதணும், நிறைய மதிப்பெண் கிடச்சிருச்சுன்னு சொல்லி பாராட்டு, பரிசு பொருள் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போது எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாரத்தில் நேரத்தையோ உழைப்பையோ பணத்தையோ போட்டு அதன் பிறகு எடுக்க போகிறீங்க. அப்படி பிளான் பண்ணிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அப்போ தனுசு ராசினருக்கு செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் வரவு ஒரு பக்கம் கண்டிப்பாக இருக்க போகுது இல்லையா சார்? மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம் சார். பாலாஜி தஞ்சாவூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 2/11/2002 மாலை 3:35 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் பொறியியல் படித்துவிட்டு பெங்களூருவில் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறேன். நான் காதலிக்கும் பெண் தஞ்சையில் இருப்பதால் அதிக நாட்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு தஞ்சையிலேயே இருக்கிறேன். இதனால் என் வேலைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? நான் வேலையை விட்டுவிட்டு தஞ்சையிலேயே வேலை தேடலாமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் வந்து மீன லக்னமாக இருக்கிறது. மீன லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்து உச்சபலத்தோடு இருக்கார் 5ஆம் இடத்துல. அப்போது இவருக்கு வந்து ஒரு குறிக்கோள் இலக்கு இருக்குது. இந்த வேலையில் நான் இருக்கேன், இந்த வேலையில் எப்படி ப்ரமோஷன் வாங்கிறது, அப்புறம் இப்போ நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், இதே இடத்துல இருக்கிறதுலே ஹை பொசிஷன் என்னவோ அந்த சிஇஓன்னு சொல்கிறேன்ல, அந்த நிலைக்கு நான் எப்படி போக முடியும், அதுக்கு நான் என்ன படிக்கணும், என்ன கற்றுக்கணும் அப்படின்லாம் கேட்குறது. இந்த வேலை என்ன வேலை பார்க்குறனோ இதையே சொந்தமாக நான் வைக்க முடியுமா, இதே ஆஃபீஸாக கம்பெனி அப்படின்லாம் நினைக்கிறது. இது போல் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்தால் கட்டாயம் அது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா லக்னாதிபதி குருவாக இருக்கார், அவர் வந்து உச்ச பலத்தோடு இருக்கார். ஒரு விஷயத்தை நினைத்து முடிவு பண்ணிவிட்டு அதை அடைய முடியும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சுக்கிரனும் இங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கார், அதுவும் 8ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போது அந்த கவனச்சிதறல் இருந்ததுன்னு சொன்னால் இருக்கிற விஷயமும் கூட போயிடும். அப்போ வேலையில் பாதிப்பு வருமா அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லையா? வேலையில் பாதிப்பு வர்றதை விட வாழ்க்கையிலேயே பாதிப்பு வரும். இந்த சமயத்தில் இப்படி இருந்தார், வேலையை விட்டுட்டு வந்து நான் விரும்புகிற பொண்ணுக்காக இங்கே வரலாமா அப்படின்னு கேட்டால், இப்போ வந்துட்ட பிறகு இங்கே வேலை தேடினா அந்தளவுக்கு வேலை கிடைக்காது. இப்போ இருக்கிறத விட குறைவான ஊதியத்தில் சின்ன கம்பெனியில் வேலை கிடைக்கும், அந்த வேலை இவருக்கு பிடிக்காது, கொஞ்ச நாளில் விட்டுடுவார். மறுபடியும் ஒரு நல்ல வேலைக்கு தேடும்போது இவருக்கு கிடைக்காது. அப்போ வந்து இவர் ரொம்ப சிரமப்படுவார். தப்பான டைமில் போய் எதுவுமே வேலை கிடைக்கலன்னு போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகி அப்படி அடுத்தடுத்து வந்து கீழே போகக்கூடிய ஒரு அளவுக்கு இவருக்கு வந்துடும். அதனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னால்,
23 வயசு ஆகுது, வேலை கிடச்சிருக்குன்றதே ரொம்ப நல்ல விஷயம். இதிலிருந்து நான் அடுத்து எங்கே போகிறது, எப்படி போகிறது அப்படின்றத பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ, இப்போல்லாம் வீக்கெண்ட்லாம் லீவ் இருக்குது, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரும்போது ஹாலிடேஸ் தொடர்ந்து 2-3 நாள் வருது. அந்த சமயத்துலலாம் இல்லை நீங்கள் நிறைய விடுப்பு எடுக்காமல் பணி புரிஞ்சுட்டு மொத்தமாக ஒரு லீவ் போட்டு அப்போ இங்கே வரலாம், நீங்கள் அந்த பொண்ணை பார்க்கலாம், இது போன்ற விஷயங்களை பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ குரு சுக்கிரன் ரெண்டுமே உங்களுக்கு பலமாக இருக்கிறது. நீங்கள் குரு வழியில் போனீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் பெரிய அளவுக்கு செட்டில் ஆகிடலாம். சுக்கிரன் வழியில் போனீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் அஷ்டமாதிபதி நீச்சமான சூரியனோட சேர்ந்திருக்கார். அதனால தான் அந்த தடுமாற்றம் வருகிறது. தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் முடிந்து இப்போ ராகு திசை நடந்து கொண்டு இருக்கிறது. ராகு திசையில் இப்போ நடக்கிறது சனியுடைய புக்தி. அப்போ ராகு திசைன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ரொம்ப சாதாரணம், இதை போல் 10 டைம்ஸ் வந்து நான் மேலே போகணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே இப்போ வந்துட்டு இருக்கணும். அதே போல் இந்த ராகு திசையில் சனி புக்தியே நடக்குது, அதுக்காக நான் உழைக்க போகிறேன், பாடுபட போகிறேன் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டிங்கன்னா அது உங்களை கட்டாயமாக உயர்த்தி கொடுக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த விஷயங்களோ அல்லது இது போல் பண்ணிவிட்டு வேலை விட்டுட்டிங்கன்னு சொன்னால் வேறு ஏதாவது குறுக்கு வழியில் சம்பாதிக்கலான்ற எண்ணமோ ஐடியாலாம் உங்களுக்கு மற்றவங்களால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ பிரச்சனைகள் ஏற்படும். சார், இந்த நேயர் கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் அந்த நேயர் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றதையும் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தியிருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். நிறைய நேயர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், ஒரு வேலைக்கு நம்ம போய் சேர்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா என்னென்ன கேள்விகளை நாம் கேட்டு தெளிவுபடுத்திக்க முடியும் சார்? இது எனக்கான பணிதானா? முதல்ல ஒரு வேலை கிடச்சிருக்கு. இப்போ நிறைய குழந்தைகளுக்கு வந்து கேம்பஸில் வேலை கிடச்சிருது இல்லையா? இந்த கேம்பஸில் வேலை கிடைக்கிறது அப்படின்னு வரும்பொழுது அந்த வேலை எனக்கான பணிதானா? இந்த நேரம் நான் முதல்ல போய் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாமா அல்லது மேற்கொண்டு படிக்க போகலாமா? இந்த துறை எனக்கு சரியாக வருமா அல்லது நடுவில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருமா? இப்போ இந்த நேயருக்கு வர்ற மாதிரி வேறு ஏதாவது எனக்கு மனச்சிதறல் சிந்தனை சிதறல்லாம் வருமா அப்படிங்கிறதெல்லாமே கேட்டுக்கலாம். அந்த துறையிலேயே நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கும் தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு பேங்க் வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் பேங்க்கில் வந்து நான் வெறும் கிளார்க்காக மட்டும்தான் இருக்க போகிறேன்னா, இல்லை அதில் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, நம்ம மேலே மேலே எழுதி நம்மளால் போக முடியுமா? சைடாக நிறைய பார்ட்லாம் பிரிச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி என்னால் மேற்கொண்டு செல்ல முடியுமா? இந்த துறை எனக்கு வளர்ச்சியை தருமா அப்படிங்கிறத முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? கன்ஃபார்மாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இவங்க படித்தது ஒன்றா இருக்கும், வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும். இன்றைக்கி பார்க்குற குழந்தைகள் பார்த்தோம்னா அவங்க பயோமெடிக்கல் படிச்சுட்டு அவங்க பாட்டி அவங்க சாஃப்ட்வேரில் போய் வேலை பார்ப்பாங்க. இதை நான் வந்து பயோ இன்ஜினியரிங் படித்தேன், ஆனால் என் காலேஜில் இந்த கம்பெனி வந்தது, அந்த கம்பெனிக்கு நான் வந்து எனக்கு ஆர்டர் வந்துருச்சு, நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடுவாங்க. அப்போ நீ படித்ததே வேஸ்ட் ஆகிடும். அதுவும் நம்ம ஜாதகத்தை பார்த்து கம்பைன் பண்ணிக்கலாம். உன்னுடைய படிப்பிற்கேற்ற தொழில் கிடைக்குமா அல்லது படிப்புக்கு சம்மந்தமில்லாத இன்னொரு தொழில் அமையுமா? இது எனக்கான துறை தானே? அதுதான் நான் முதல்ல சொன்னேன், இது எனக்கான துறை தானா? இந்த துறையிலே என்னால் பரிணமிக்க முடியுமா? இந்த நேரத்தில் நான் வேலைக்கு போகலாமா அல்லது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் மேலே ஹையர் எஜுகேஷன் படிக்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு அரசு துறையில் பணிபுரியணும், யூபிஎஸ்சி மேலே நான் எக்ஸாம்ஸ் எழுதணும், அதுக்கு நான் கோச்சிங் கிளாஸ் போய் நான் ட்ரெயின் ஆகலாமாங்கிறது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இதுபோக எனக்கு இந்த இடத்துல போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு வரும்போது அந்த திசையும் எனக்கு சரியான திசை தானா? அந்த திசையில் நான் போய் வேலை பார்க்க முடியுமா? உள்ளூரை விட்டு வெளியூருக்கு போகலாமா? வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பணிகளுக்கு போகலாமா? எம்என்சி கம்பெனிஸ்க்கு ஒர்க்கு போகலாமா? அல்லது நான் சொந்த தொழில் தான் செய்யணுமா? சொந்த வியாபாரம் பண்ணணுமா? இதே நம்ம சுதேசியாகவே நான் இருக்கலாமா? இந்த நாட்டு கம்பெனிக்காக நான் வேலை பார்க்கலாமா? லிமிடெட் கன்சர்னா, மெக்கானிக்கல் துறையா? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை போட்டுகிட்டே வரலாம். ஆயுசு முழுக்க வேலை பார்ப்பேனா? நான் 4 பேருக்கு வேலை கொடுப்பேனா? நான் 4 பேருக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது வந்து நான் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு சிஇஓ லெவலில் இருந்து கூட நான் 4 பேரை வேலையில் இன்டர்வியூவில் அமர்த்த முடியும், அந்த மாதிரி செய்வேனா? அல்லது நானே சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நான் ஒரு முதலாளியாக போவேனா? இந்த மாதிரியான சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இக்கால இளைஞர்களுக்கு சொல்கிறேன். இந்த வயசு பசங்கன்னு வரும்போது கரெக்டாக நம்ம வந்து ஒரு டிசைட் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு வரும்பொழுது உழைப்பை பிரதானமாக எடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு இப்போ இந்த நேயருக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துட்டார். உனக்கு லக்னாதிபதியும் குரு தான், 10ஆம் பாவத்திற்கு அதிபதியும் குரு தான். இந்த குரு உச்ச பலத்தோடு இருக்கிறார் 5ஆம் இடத்திலே. 5ஆம் இடம்ங்கிறது உன்னுடைய சிந்தனையை பற்றி சொல்லும். உன்னுடைய சிந்தனையின் தூண்டுதல் மூலமாக நீ நன்றாக ஒரு உச்சபட்ச வளர்ச்சியை அடைய முடியுங்கிறத கொடுத்துருக்க. அதான் சொன்னார், நீ குரு வழியில் போனால் நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னால் குரு தான் உன்னுடைய உண்மையான உழைப்பு. நீ ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக போக முடியும். நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாட்டேன், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. ஏன்னா மீன லக்னம்னு வரும்பொழுது மீன லக்னம் 10ஆம் இடத்திற்கு அதிபதி அதே குருவாக போயிட்டால் தே ஒன்ட் பி ரெடி டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டா. ஆனால் மிகப்பெரிய கம்பெனியில் மிக உயர்ந்த பதவி ஒரு சிஇஓ லெவலுக்கு போய் நீ ஒரு 50 பேரை உன்னால் பணியிலே அமர்த்தி வேலை வாங்க முடிகிற அளவுக்கு நீ உயர முடியும். ஆனால் எது தடுக்கிறதுன்னு பார்த்தா ஒரு மாயை, அந்த சுக்கிரனுடைய மாயைங்கிறது உன்னை வந்து தடுக்கிறது. அந்த சுக்கிரன் மாயை தடுக்கும் பொழுது அதனால் டிஸ்டர்ப் ஆகிடும். உனக்கு வேலை மட்டும் இல்லை, வாழ்க்கையே டிஸ்டர்ப் ஆகிடுங்கிற ஒரு நல்ல தகவலையும் சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் இந்த பையனுக்கு நம்ம இன்னொரு நல்ல ஒரு
நீ நினைக்கிற பெண்ணையை, நீ காதலிக்கிற பெண்ணையை கூட உன்னால் திருமணம் செய்து கொள்ள முடியும். ஏன்னா 5ஆம் பாவத்திற்கு அதிபதி 7ல் வந்து உட்கார்ந்துருக்கார். ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசின்னு சொல்லிட்டார். 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு போய் லக்னாதிபதி குரு எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ உச்சபலத்தோட, அந்த 5ஆம் இடம் தான் காதலை பற்றியும் சொல்லும். இந்த காதலிக்காக நீ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க. ஆனால் நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால நிச்சயமாக பாதிப்பு வருமானு கேட்டால் கண்டிப்பாக பாதிப்பு வரத்தான் செய்யும். ஏன்னா நீ உன்னுடைய வளர்ச்சியை நீ தடைப்படுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு இந்த வேலை போதும், நான் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் பாட்டி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னால் உன்னை ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருக்கும் இந்த உலகம்ங்கிறது. இந்த வேலையை மட்டும் நான் பார்க்குறேன்னு சொல்லாமல் நீ உன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், உன்னை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பெண், நீ காதலிக்கின்ற பெண்ணையே கரம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு நன்றாகவே இருக்கிறது. 5ஆம் பாவத்திற்கு அதிபதி 7ஆம் வீட்டிலே, அதாவது மனைவியை சொல்லக்கூடிய 7வது வீட்டிலே இருக்கார். எப்போ கரம் பிடிக்க முடியும்னு சொன்னால் உன்னுடைய இன்ஜின் கரெக்டாக ஓடினா மட்டும்தான், நீ லக்னம்ங்கிறது சரியாக போனால் மட்டும்தான் இதெல்லாம் பின்னாடி வரும் உனக்கு. நீ உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு உன்னுடைய தொழிலை கரெக்டாக நீ உத்தியோகத்தில் கவனத்தை செலுத்தி அதில் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த பெண் உள்பட இந்த பெண்ணையே உன்னுடைய குடும்பத்தினரே பேசி முடிப்பதற்கான வாய்ப்பும் வந்து சேர்ந்து விடும். ஆனால் நீ அந்த வேலை முக்கியம் இல்லை, நான் அது பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ உட்காண்டிருந்தீங்கன்னா இந்த பெண் உள்பட உன்னுடைய வாழ்க்கையே நீ இழந்து விடுவாய் அப்படிங்கிற அட்வைஸையும் நம்ம அவருக்கு கொடுக்குறோம். சார், நேயர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு விரிவான விளக்கத்தின் மூலமாக ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கீங்க சார். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இருக்க போதா இல்ல உங்க கவனமா இருக்கணுமா சார்? மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 50-50 அப்படின்னு சொல்லலாம். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அஷ்டமத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் சந்திரன் மனோகாரகன் சொல்லக்கூடியவர் வாரம் தொடங்கும் போது நீச்சமாக இருக்கார். எங்கே நீச்சமாக இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். 11ஆம் இடன்றது வந்து ஒருத்தரோட லாபம்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லாமல் ஒருத்தர் வந்து எப்படி ஓய்வாக இருக்கணும்னு நினைக்கிறார், எதெல்லாம் அவருடைய பொழுதுபோக்காக ஹாபியாக இருக்குது, எதெல்லாம் அவருடைய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் 5-11ஆம் இடங்களை வச்சு சொல்லலாம். அப்போது சுக்கிரனும் பலம் எழுந்து சந்திரனும் பலம் எழுந்து இருக்கிறதுனால இவருக்கு வந்து நிறைய செலவு பண்ணணும், நல்ல ஆடம்பரமாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போது அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய படிக்கணும், காலேஜ் போகணும், வேலை பார்க்கணுன்ற விஷயங்களில் அவ்வளோ ஈடுபாடு இருக்காது. டைம் பார்த்துட்டே இருப்பார், எப்போ முடியும், எப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக எதிர்பார்த்துட்டே இருப்பார். அந்த சுக்கிரன்றதே மாலை பொழுது தான் குறிக்கும். அப்போ எப்போ ஒருத்தர் காலையிலேயே வந்து எப்போ மாலை வரும்னு எதிர்பார்க்குறாரோ அன்றைய கடமை அவர் சரியாக செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் வந்து ரொம்ப கவனமாக கட்டுப்பாடோடு இருக்கணும். இருந்துட்டாருன்னு சொன்னால் அதன் பிறகு இவருக்கு வந்து சந்திரனுக்கு வந்து ராசிக்குள்ளே வருவார், குரு பார்வை கிடைக்கும், 11ஆம் இடத்திற்கு வரும்போதும் குரு பார்வை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இவருக்கு உழைப்பிலையும் நல்ல வழியிலையும் ஈடுபாடு வந்துடும். அப்போது முதல்ல 2 நாட்கள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் இருந்து மனதை எடுத்து தேவையான விஷயங்களில் இவர் முழு நம்பிக்கையோடு பணிபுரிந்தார் சொன்னால் இந்த வாரத்தில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு பலன் பிற்பகுதியில் கிடைக்கும். சார், அப்பனா மகர ராசினர் இந்த வாரம் எப்படி செயல்பட்டா நல்லது அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா தெளிவுபடுத்தியிருக்கீங்க. அடுத்ததாக கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கும்பராசி என்பர்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து வழி நடத்தக்கூடிய நபர் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்பா வீட்டில் இருக்கார், அப்பா வந்து இதை செய் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அதை நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருப்பீங்க. அதே போல் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய இம்மீடியட் பாஸ் யாரோ, உங்களுடைய முதலாளி யாரோ, மேனேஜர் யாரோ அவங்களுக்கு கீழ்ப்படிந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். மனமானவர்கள் வாழ்க்கை துணை இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அதன் பிறகு செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த 7ஆம் இடம் தான் வலுக்குது. அப்போது ராசி பலமாக இருந்ததுன்னு சொன்னால் ஒருத்தர் சுயமாக முடிவெடுக்கணும். 7ஆம் இடம் பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணை இடத்துல முடிவை விட்டணும். அப்போ மேரேஜ் ஆகலைன்னு சொன்னால் அப்போ வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல யார் வந்து பாஸோ அவர் இடத்துல. அப்படியாக இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிறர் இடத்துல பேசி டிஸ்கஸ் பண்ணி செய்கிறது, முதல்லையே வந்து ஒரு விஷயத்திற்கு தயார்படுத்தி கொண்டு அதன் பிறகு முடிவெடுக்கிறது செய்கிறது. இதெல்லாம் செய்தால் ரொம்ப சிறந்த பலன் கிடைக்கும். மனம் போன போக்கில் கால் போன போக்கில் போகும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகும். எதனால் இதையும் சொல்கிறேன்னா 7ல் சுக்கிரன் கேது இருந்து அஷ்டமத்தில் சூரியன் இருக்கக்கூடியதாக இருக்குது. சூரியன் எப்போ ஒருத்தருக்கு பலம் இல்லாமல் போயிடுறாரோ அப்போ அவருக்கு வந்து ஒரு தெளிவு இல்லாமல் போயிடும். அதாவது அந்த வெளிச்சம் இல்லாமல் சக்தி இல்லாமல் இருளில் இருக்கக்கூடிய நிலையானது வந்துடும். அதனால் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வழி நடத்துறதுக்கு தேவை, ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து கைட் பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், கும்ப ராசியை தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்?
மீனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. நீங்கள் நினைச்சது கூட நடக்கும். வாய் விட்டு கேட்டால் தான் சில இடத்துல நமக்கு பலன் கிடைக்கும். இந்த வாரத்தில் எனக்கு இது வேணும்னு ஆசைப்பட்டால் கூட தானாகவே கிடச்சிரும். அந்த அளவிற்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். எப்படி அந்த பலன் கிடைக்கும்னு பார்க்கும்போது சூரியன் புதனுடைய சேர்க்கை ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. அப்படி இருந்ததுன்னு சொன்னாலே மற்றவங்க வந்து இவர் வந்து ஃப்ரெண்டாக நினைக்கிற அளவுக்கு விட்டு நடந்துப்பாங்க. மற்றவங்கள மறக்க முடியாத நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டாங்க, இவங்களால தான் எனக்கு வந்து ஒரு லிஃப்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பலன்கள் வந்து கிடைக்கும். மேலும் சந்திரனுடைய கதியும் சாதகமாக இருக்குது. 9, 10 இந்த இடங்கள்லாம் சந்திரன் இந்த வாரத்தில் வரக்கூடிய அம்சங்கள் வந்து மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும். அப்போது குருவுடைய தொடர்பும் சந்திரனுக்கு வந்துடும். அவர் 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கார். அதனால் நல்ல புண்ணியம் பண்ணுவீங்க, தர்ம காரியங்கள் பண்ணுவீங்க, பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்வீங்க, அதுக்கு தேவையான பண வரவு உங்களுக்கு கிடைச்சிடும். பிறர் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. யாரெல்லாம் டீம் ஒர்க் பண்ணணுமோ அவங்களுக்கெல்லாம் பிறருடைய ஒத்துழைப்பு இப்போ கிடைக்கும். யாரெல்லாம் ஒரு இடத்துல மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்களோ கீழே வேலை பார்க்குறவங்கெல்லாம் உங்களுடைய கண்ட்ரோல் இருப்பாங்க. இப்படியாக இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். சார், மீன ராசினருக்கு நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார்.